அனைவருக்கும் இனிய வணக்கம். பாமணி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வின் மூலமாக அடியேன் மன்னார்குடி நாராயணன் குரு பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் அமையப்போகிறது என்பதை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு நவக்கிரக வழிபாட்டை சொல்லும் பொழுது குரு பகவானை தவிர மற்ற 8 கிரகங்களுமே வக்ரமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பதிந்தால் அந்த வக்ர கிரகங்களுடைய தோஷங்கள் அகன்று சந்தோஷம் ஏற்படும். குருவினுடைய பார்வையே எல்லா கிரகங்களுக்குமான நற்பலன்களை மொத்தமாக வழங்கும் என்பது ஜோதிட விதி. எனவே தான் இந்த குரு பயிற்சிக்காகத்தான் எல்லோருமே காத்து கொண்டிருப்பார்கள். குரு பகவானுக்கு பொன்னன் என்றும் சிறப்பு மிகுந்த இந்த குரு பகவானுடைய அருளை பெற்றவர்களுக்கு மகா யோகம் என்று சொல்லக்கூடிய மகா பாக்கியம் கிடைக்கும் என்றும், குருவினுடைய துணை இருந்தால் எந்தவித வெற்றியையும் வெற்றி படிதனையும் நாம் எளிமையாக பெறலாம் என்றும் இந்த குருவினுடைய சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. பராபவ வருடத்தில் 2/6/2026 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 3ஆம் வீடாக விளங்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எத்தகைய நற்பலன்களை தரப்போகிறது? முதல்ல குரு பகவான் எந்த இடத்துக்கு வராருன்னு பார்த்துருவோம். குரு பகவான் 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். சரி, 2ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்க போறாரு? 6ஆம் வீட்டை பார்க்கிறார். ரண ருண சத்துருஸ்தானம் அதெல்லாம் அடிபட்டு போகுது. அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதிரிகள் அடங்கி விடுவார்கள், கடன்கள் அடைந்து விடும். அதே மாதிரி முக்கியமா வாழ்வுல எந்த விதமான நோய்களும் இல்லாத சூழலைக்கு இவர்கள் உள்ளாவார்கள். சிறப்பான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுள் பாவம் அற்புதமாக அதிகரிக்கும். பலர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் நல்லா எழுந்து ஓடக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஆரோக்கியம் வலுப்பட போகிறது. அதே மாதிரி ரொம்ப சிறப்பு மிகுந்த பயணங்களை எல்லாம் வாழ்வில் அவர்கள் செல்ல போகிறார்கள். நிறைய பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. அடுத்தது ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால தொழில் மேம்பாடு அதிகரிக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில லாபங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழிலில் நான் பெரிய லாபம் ஈட்டலை, கடன் வாங்கியே கிட்டத்தட்ட நான் வாங்குற பணமெல்லாம் கடன்லையே போகுது, இஎம்ஐயா கட்டிட்டு இருக்கேன், நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் கடன்லாம் அடைஞ்சு ஒரு புதிய தொழில் துவங்குவதற்கும் குரு பகவான் ஒரு அற்புதமான பார்வையை செலுத்த போகிறார். அதனால 6, 8, 10 பாவங்கள் பார்க்கறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதம். 2ஆம் இடத்தை குரு உட்கார்றதுனால படிப்பு மேம்பாடு அடையும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதாவது நேர்முக தேர்வுக்காக செல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பொன்னான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அவங்க நல்லா உழைப்பாங்க. பொதுவாக ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா அன்றன்ற பாடங்களை அன்னன்னைக்கு படிக்கணும், அன்னன்னைக்கு அதை புரிஞ்சுக்கணும், எழுதி பார்க்கணும். இதெல்லாம் குருவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் உண்டு. இந்த குரு பயிற்சி அப்படிப்பட்ட அருளை சிறப்பாக வழங்கப் போகிறது. சரி சார், ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் வரம் எப்படி இருக்கும்? சிறப்பான கல்யாணம். ஏன்னா குடும்பத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம் குடும்ப பாவத்தை உட்கார போறாரு. அதனால இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் எல்லாம் நடைபெறப் போகிறது. அது மட்டுமல்லாமல் வேலையில புதுவிதமான மாற்றங்கள் வரப்போகிறது. அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், இன்னும் சொல்ல போனா பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், மிக மிக முக்கியமாக நகைக்கடை தொழில், சிறு குறு வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் ஆனந்தமயமான வாய்ப்பை, வெற்றியை தரப்போகிறார் குரு பகவான். அதனால இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல் வாய்ப்பாக, ஒரு வரப்பிரசாதமாக விளங்கப் போகிறது. சரி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த பலன்களை முழுமையாக பெறுவதற்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவெண்காடு புத பகவானுடைய தலத்திற்கு செல்வது மிகப்பெரிய வரத்தை இவர்களுக்கு வாழ்வில் தரும். அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான், அம்பிகை, அகோர மூர்த்தி, சிறப்பு மிகுந்த புத பகவான் எல்லோருமே வாங்க அள்ளி தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மிதுனம்ங்கிறது புத பகவானுடைய வீடு. அந்த புத பகவானுடைய அற்புதமான ஆலயமாக விளங்கக்கூடிய, பரிகாரத்தலமாக விளங்கக்கூடிய திருவெண்காட்டிற்கு
இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முறை புதன்கிழமையில போயிட்டு வந்துட்டாங்கன்னா அங்க அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல குளிக்கலைனாலும் அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கிட்டாலும் மிகப்பெரிய புண்ணியங்கள் அவர்கள் வாழ்வில் வந்து சேரும். சரி, வேறு ஏதேனும் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இருக்கு. நம்முடைய நேயர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த ஆதி திருவரங்கம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒரு 16-20 கிலோமீட்டர் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. விதி இருந்தால் அவர்கள் வாழ்வில் இதுகாரம் ஏதேனும் நல்ல ஒரு விசேஷங்கள், தான தர்மங்கள் செஞ்சிருந்தால் தான், பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் இந்த தலத்திற்கே அடியெடுத்து வைக்க முடியும். ஆதி திருவரங்கம் ரொம்ப அற்புதமான தலம். திருவரங்கம் பெருமாள் வருவதற்கு முன்பாகவே இந்த பெருமாள் எழுந்தருளி விட்டதாக தல மகாத்மியம் சொல்லுகிறது. இங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா உடல்நிலை மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம். இப்ப ராகு கேதுக்களுடைய இடமாற்றம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது குழப்பங்களை தருவாங்க. அந்த குழப்பங்கள் நீங்கிடுச்சுனால் வாழ்க்கை தெளிவா இருக்கும். அதனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருவெண்காடு புதன் பகவான் தரிசனம், ஆதி திருவரங்கம் சனிக்கிழமையிலையோ புதன்கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ போய் ஆதி திருவரங்கம் சென்றால் மிகப்பெரிய அமோக பலன்களை பெறலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஆக மொத்தம் குரு பயிற்சி மிகச் சிறப்பான பலன்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. இதுவரை பராபவ வருடத்தில் சிறப்பாக குரு பகவானுடைய பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை அடியேன் உங்களுக்கு பாமணி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வாயிலாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அடியேனுக்கு அளித்திருந்தார். இதை கண்ட அத்துணை பேரும் என்ற வகையிலே எல்லோரும் குறிப்பிட்ட பரிகார தலங்களுக்கு சென்று வாருங்கள். முதலிலே குறிப்பிட்டதைப் போல 12 ராசிக்காரர்களும் இந்த முறை பராபவ வருடம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. அந்த குரு பகவானை ஆதிக்கம் செலுத்துபவர் முருகப்பெருமான். அதனால 6 படை வீட்டில் ஏதேனும் ஒரு படை வீடாவது முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சவங்க 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வாழ்வில் நிறைந்து பெருகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.